கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். தாயுமானவன், எந்தெந்த மார்க்கங்களுக்கான ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? தென் மாவட்டங்கள்ல பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை எதிரொலியின் காரணமாக ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருப்பு பாதைகள்ல வெள்ள நீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் சீரான ரயில் இயக்கத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்கள் இயக்கம் என்பது ரத்து செய்யப்படுவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னை எக்மோரில் இருந்து குருவாயூர் செல்லக்கூடிய ரயிலானது இன்று முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில், நாகர்கோயிலில் இருந்து கோவை செல்லக்கூடிய ரயில், தாம்பரத்தில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய ரயில் ஆகியவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில் என்பது வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் இல்லாமல் விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி மற்றும் செங்கோட்டை என பாதை என்பது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர பெரும்பாலான ரயில்கள் சென்னையில் இருந்து நேற்றைய தினம் புறப்பட்ட பெரும்பாலான ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தாம்பரம் நாகர்கோயில் ரயிலானது கொடைக்கானல் பகுதியிலும், கொடைக்கானல் ரோடு பகுதியிலும், அதேபோல் பெங்களூரு நாகர்கோயில் பகுதியானது ரயில், அதே போல் மும்பை நாகர்கோயில் ரயில், சென்னை எக்மோர் கொல்லம் ரயில், அதே போல் சென்னை எக்மோர் திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில், அதே போல் தாம்பரம் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயில் என பெரும்பாலான ரயில்கள் என்பது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து புறப்பட வேண்டிய வந்தே பாரத் ரயில் என்பது இன்றைய தினம் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.